நீங்க, நானு, இதோ உங்க பக்கத்துல இருக்காரு அவரு, எல்லாரும் எதுக்கு ட்ரேட் பண்றோம்? டூ மேக் அ மனி, டூ மேக் அ ப்ராஃபிட். பட் அந்த ட்ரேடிங்ல இருந்து மணிய எடுத்துட்டா என்ன ஆகும்? நாளைக்கு நீங்க ட்ரேட் பண்ணுவீங்களா? 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம், மார்க்கெட் எந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு? இதுக்கப்புறம் இது மேல போகுமா? கீழ போகுமா? அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்க போறீங்களா? ஆர் முதல் கேண்டில் எந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்க்க போறீங்களா? ஆர் பாஸ் மார்க்கெட்லேருந்து பணமே வரப்போறதில்ல. அதுக்கப்புறம் எதுக்கு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு, நான் போய் Netflixல படம் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்க்க போவீங்களா? இந்த கொஸ்டின் எல்லாம் உங்கள பத்தியும், நீங்க ட்ரேட் பண்றது பத்தியும் நெறைய புரிதல குடுக்கும். ஸோ அதத்தான் நான் இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயில்டா பேசலான்ட்டு இருக்கேன். ட்ரேடிங் அப்படின்றது உங்களோட ரிஃப்ளெக்ஷன் தான். ட்ரேடிங் இஸ் ஆக்சுவலி யுவர் மிரர். அது ஏதோ தனியா வேற எங்கேயோ இருக்கு அப்படின்லாம் நெனச்சுக்க வேண்டாம். ட்ரேடிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி என்ன 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 நெனச்சுப்பாங்க அப்படின்னா, கீழ வாங்கிட்டு மேல வித்துறணும். ஆர் மேல வித்துட்டு கீழ வாங்குனா யூ வில் மேக் அ ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் அ ரியாலிட்டி. ஓகே அப்படியே இருக்கட்டும். பட் ஆக்சுவலா ட்ரேடிங் உங்களுக்கே யாருன்னு இன்ஸ்டன்ட்டா காட்டும். சப்போஸ் நீங்க ரொம்ப இம்பேஷன்ஸா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறமும் உங்களோட வின்னர்ஸ் மேல போயிட்டு இருந்தா யூ வில் கட் இட். சப்போஸ் நீங்க ரொம்ப கிரீடியா பேராசையோட இருக்கீங்க அப்படின்னா, ஒரு இடத்துல நீங்க டார்கெட் வச்சிருப்பீங்க. அந்த இடத்துல புக் பண்ணாம, இன்னும் பிரைஸ் மேல போகும் போகும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அது கீழ உங்களோட ஸ்டாப் லாஸ கூட ஹிட் பண்றதுக்கு நெறைய பாசிபிலிட்டி இருக்கு. சப்போஸ் நீங்க பயந்துட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கரெக்ட்டான செட்டப் இருக்கும் பொழுது கூட, இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாமா? இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாமா? அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலயும் பயந்து, பயந்து அது என்ட்ரி எடுக்கிறதுக்கு தயங்கியே அந்த மூவ் நடந்து முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் அதுல போய் எடுக்கிறதுல எந்த யூஸும் இல்ல. சப்போஸ் நீங்க ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்க அப்படின்னா, உங்களோட செட்டப் நடக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா இடத்துலயும் இங்க பை, கீழ வந்தா செல்லு, மேல போனா பை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் எந்தெந்த இடத்துலலாம் எடுக்கக்கூடாதோ, அவர் எந்தெந்த இடத்துலலாம் எடுத்தா சரி வராதுன்னு உங்களுக்கே இருந்தாலும், ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கும்ல. நேத்து நம்ம எடுத்த ட்ரேட் எல்லாமே சக்சஸா இருந்துச்சு. இன்னைக்கு எடுக்கக்கூடிய ட்ரேட்ஸும் நெறைய சக்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி, நெறைய ட்ரேட்ஸ் எடுத்து உங்களோட அக்கவுண்ட்ட 5G கனெக்ஷன்ல விட ஃபாஸ்ட்டா உங்க அக்கவுண்ட் ப்ளோ பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் ஒரு ஃபன்னி திங். பட் இதெல்லாம் மார்க்கெட் கண்டுக்கிறதே இல்ல. நீங்க என்ன பண்றீங்க? நான் என்ன பண்றேன்? அப்படின்றதெல்லாம் அது கண்டுக்கிறதே இல்ல. ஆக்சுவலா அது உங்களோட எதிரியும் கூட கிடையாது. நண்பனும் கிடையாது. அந்த மார்க்கெட் ஆர் இந்த ட்ரேடிங் இது எல்லாமே உங்களோட ரிஃப்ளெக்ஷன் தான். உங்களோட மிரர் தான். ஒவ்வொரு டைமும் நீங்க ட்ரேட் பண்ணும் பொழுது, நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க. உங்கள நீங்களே செல்ஃபி எடுத்து உங்க கண்ணு முன்னாடி பார்த்துக்கிற மாரி தான். இட் இஸ் ஜஸ்ட் யுவர் ரிஃப்ளெக்ஷன். நத்திங். இதுல எந்த ஃபில்டரும் இல்ல. எந்த எடிட்டிங்கும் இல்ல. இதுதான் ஜஸ்ட் அ ரா ட்ரூத். மணி அப்படின்றது உள்ள ட்ரேடிங்குள்ள வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அது ஆம்ப்ளிஃபை பண்ணுது உங்கள. என்னத்த ஆம்ப்ளிஃபை பண்ணுது? ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு எமோஷன் இருக்கும்ல. ஸோ ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம். ஆ அது கிரீடியா இருக்கலாம். அது பெயினா இருக்கலாம். இது மாரி நெறைய எமோஷன்ஸ் இருக்கு. இந்த மணி உள்ள வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அது இன்னும் அது பெருசு பண்ணி காட்டுது உங்களுக்கு. நீங்க ஒரு டெமோ அக்கவுண்ட்ல ட்ரேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேப்பர் ட்ரேடிங் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டைம்ல உங்களுக்கு அந்த மாரி எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்க ஒரு ஸ்டாக் வாங்க வேண்டிய இடத்துல 1,00,000 ஸ்டாக் அப்படின்னு வாங்கி போட்டு, அது 10,00,000 15,00,000 ப்ராஃபிட் குடுத்தாலும், உங்களுக்கு ஒண்ணும் பெருசா எந்த எமோஷன்ஸ் இருக்காது. சப்போஸ் நீங்க எடுத்த பேப்பர் ட்ரேட்ல 10,00,000 15,00,000 மைனஸ்ல போனாலும், லாஸ்ல இருந்தாலும், அப்பவும் பெருசா ஒரு எமோஷன் இருக்காது. ஏன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும் அது பேப்பர் ட்ரேடு. அதுல மணி இன்வால்வே ஆகல அப்படின்னு சொல்லி. அப்ப நீங்க ஒரு ஜென் மோட்ல இருக்கலாம். ம் உங்களுக்கு அப்ப எந்த பிரச்சனையும் இருக்காது. லைஃப்ப நல்லா பார்த்துட்டு போற மாரி இருக்கும். பட் இதே ரியல் ட்ரேடிங் அப்படின்னு வரும்பொழுது, நீங்க இந்த பேப்பர் ட்ரேடிங்ல பிராக்டிஸ் பண்ண எதுவுமே இங்க உங்களுக்கு கை குடுக்காது. அப்ப யோசிச்சு பார்க்கலாம். ச்சே! அந்த காலத்துல பேப்பர் ட்ரேட் பண்ணும்போது புத்தன் மாரி வாழ்ந்துட்டு இருந்தேனே, இங்க வந்தபோது அந்த மாரி நடக்க மாட்டேங்குதே அப்டின்னா, அதுக்கு முக்கிய காரணம் மணி ஆம்ப்ளிஃபைஸ் யுவர் எமோஷன். பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்பொழுது மெஜாரிட்டி அங்க எமோஷன் இருக்காது. இருந்தாலும் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். ஏன்னா, அதுல மணி இன்வால்வ் ஆகல. ரியல் கேம் வரும்பொழுது, ரியல் ட்ரேடிங் வரும்பொழுது, இந்த பணம் உங்களோட எமோஷன ரொம்ப பெருசுபடுத்தி உங்களுக்கு காட்டுது. இந்த 2 தானே டிஃபரன்ஸ். வேற என்ன டிஃபரன்ஸ் இருக்க போகுது?
ரியல் மணியில் ட்ரேட் பண்ணும் பொழுது நீங்கள் லாங் ட்ரேட் எடுத்து சப்போஸ் ஒரு இடத்துல வந்து ஒரு ரெட் கேண்டில் கீழே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போவே வந்து உங்களுக்கு ஹார்ட் பீட் எல்லாம் படன்னு 1000 பட்டாம்பூச்சிகள் பறந்தா எப்படி இருக்குமோ அதை விட மோசமாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எடுத்த ட்ரேட்லேருந்து அது ஆப்போசிட் டைரெக்ஷனில் வரும் பொழுது அப்போ தான் உங்களுக்கு நிறைய எண்ணங்கள் தோன்றும். உங்கள் ஃபோன் எடுத்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறது, ஒரு ட்விட்டரில் போயிட்டு யார் என்ன சொல்கிறாங்க, இந்த ஸ்டாக் மேலே போகுறாங்களா கீழே போகுறாங்களான்னு படிக்கிறது, ஒரு டெலகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலில் போயிட்டு யார் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத அப்போ தான் பயங்கரமாக தேட ஆரம்பிச்சிருவீங்க. எல்லாம் தேடி முடித்து அந்த ட்ரேட் முடியும் பொழுது உங்களுக்கு அந்த ட்ரேடில் என்ன நடக்கக்கூடாதுன்னு நினச்சிங்களோ அதெல்லாம் நடந்து அந்த ட்ரேட் சிறப்பாக முடிஞ்சிடும். சிறப்பாக முடிஞ்சு நீங்கள் எடுத்த அக்கௌண்ட்டும் முடிஞ்சிடும், நீங்கள் எடுத்த ட்ரேடும் வந்து லாஸில் முடிஞ்சிடும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பேப்பர் ட்ரேட் பண்ணதுக்கும் ஆர் மணி இல்லாமல் ஒரு இடத்துல நீங்கள் ட்ரேட் பண்ண அப்ரோச்சுக்கும் மணியை வச்சு ஒரு இடத்துல ட்ரேட் பண்ணுற அப்ரோச்சுக்கும் என்ன வித்தியாசம் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் மணி தான். ட்ரேடிங்கில் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எமோஷன் குறைவாவோ எமோஷன் இல்லாவோ இருந்த பர்சன் இப்போ அதிகப்படியான எமோஷனில் இருந்து அந்த அக்கௌண்ட் ப்ளோ ஆகிறதுக்கு முக்கியமான காரணமே அந்த மணி உங்களோட எமோஷனை ஆம்ப்ளிஃபை பண்ணி பெருசு பண்ணுறதுனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனையே வருது. சரி, இப்போ நான் வந்து பணமே இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் எல்லாரும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் அதில் யூஸே இல்லைல்ல. பணம் கண்டிப்பாக தேவைப்படும். பட் இப்படி ஒரு ஆங்கிளில் யோசிப்போம். ட்ரேடிங் வந்து அது ப்ரொஃபஷனே கிடையாது. இதுக்கப்புறம் அது சும்மா ஒரு ப்ராக்டிஸ் மட்டும்தான். உங்கள் லைஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஆர் உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் மட்டும்தான் அப்படின்னா எப்படி இருக்கும்? நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு என்ட்ரியும் உங்களோட ஒரு முடிவு. ஒவ்வொரு ஸ்டாப் லாஸ் நீங்கள் வச்சிருக்கிறதும் உங்களோட அக்செப்டன்ஸ். ஸோ இங்கே வந்தால் நான் வெளியே போயிடுறேன் அப்படிங்கிற அக்செப்டன்ஸ் தான். நீங்கள் ஒரு டார்கெட்னு வச்சுருப்பீங்களே, இந்த இடத்துக்கு போனால் டார்கெட் ரீச் ஆகும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து உங்களோட ஹோப். ப்ரைஸ் நீங்கள் இங்கே பை பண்ணுறீங்க, ப்ரைஸ் இங்கேருந்து மேலே போச்சுன்னா ஒரு டார்கெட் வரும், அந்த இடத்துல எக்ஸிட் பண்ண போகிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. அது உங்களோட ஹோப். கரெக்ட். சப்போஸ் நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்க போகலான்னு நினைக்கும் போது அது வந்து மிஸ் ஆகிடுச்சு. மிஸ் ஆகிற ட்ரேடும் இருக்கும் தானே. அப்போ உங்களுக்கு என்ன இருக்கும்? அது ஒரு வருத்தம் இருக்கும். கரெக்ட். ரிக்ரெட். ஸோ இது எல்லாம் தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் ரியல் மணி யூஸ் பண்ணாலும் ரியல் மணி யூஸ் பண்ணாட்டியும் இதை தான் பண்ண போகிறீங்க. இதே வந்து மணி இல்லாமல் உங்கள் ட்ரேடிங் வந்து இது மட்டும்தான் இருக்க போகுது, ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் இது என்னவா இருக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலில் இதை தானே பண்ண போகிறீங்க. ஒரு என்ட்ரி, ஒரு ஸ்டாப் லாஸ், ஒரு டார்கெட், இல்லைன்னா அந்த ட்ரேடை மிஸ் பண்ணுவீங்க. கரெக்ட். இதை வந்து நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் கூட இப்படி தான் இருக்க போகுது. நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில், ஃப்யூச்சர் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த முடிவு, அந்த ஃப்யூச்சர் பற்றி உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துருவீங்க. நீங்கள் எடுத்த முடிவு எல்லாமே நடக்கணும் அப்படின்றது கட்டாயமும் கிடையாதுல்ல. ஸோ அது நடக்காமல் கூட போகலாம். ஸோ தட் இஸ் யுவர் ஸ்டாப் லாஸ். கரெக்ட். நீங்கள் எடுத்ததுக்கு அப்படியே டைரக்ட் எக்ஸாக்டாக ஆப்போசிட்டாக கூட நடக்கலாம். தட் இஸ் யுவர் ஸ்டாப் லாஸ். அதை நீங்கள் வந்து டாலரேட் பண்ணி அதை ஏற்றுக்கிற மனப்பான்மை உங்களுக்கு இருக்கணும். அதே மாதிரி டார்கெட்ஸ் உங்களோட கனவுகள் தான். நீங்கள் ஒரு முடிவு எடுத்துகிட்டு அந்த கனவு எங்கே போகும் அப்படின்னு வந்து நீங்கள் ஒரு ட்ரீம் எய்ம் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ இதுதான் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் உங்களோட டார்கெட். சம்டைம்ஸ் முடிவே எடுக்க முடியாமல் வேறு ஏதோ சோகத்தினால, வேறு ஏதோ பயத்தினால, இல்லை பிற கசப்பான சம்பவங்கள்னால நீங்கள் சில முடிவுகள் எடுக்காமல் அதை வந்து தள்ளி போட்டுகிட்டே இருக்கலாம், அதை மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து ட்ரேடிங்லேயும் நடக்குது, உங்கள் வாழ்க்கையிலையும் நடக்குது. ஆக்சுவலாக வேறு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. அது ஈவன் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலில் வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து கம்ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளையும் கிட்டத்தட்ட நீங்கள் 5 மினிட்ஸ் கேண்டிலோட கம்ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே தான் ட்ரேடிங்களோட ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. வேறு எதுவும் புதுசாலாம் இருக்காது. இன்னும் சரியாக சொல்லப்போனால் ஒவ்வொரு 5 மினிட்ஸ் கேண்டில் அப்படின்றது உங்களோட லைஃப் டைம் தான். உங்களோட லைஃப் டைமில் ஒரு சிறு பகுதியாக 5 மினிட்ஸ் கேண்டிலாக வச்சு அதை நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. வேறு எதுவும் இல்லை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சப்போஸ் ட்ரேடிங் வந்து மணி இன்வால்வ் ஆகலை அப்படின்னா இங்கே இருக்கிற முக்கால்வாசி ட்ரேடர் வந்து ஆல்ரெடி வந்து ஜென் மோடில் தான் இருப்பாங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எந்த விதமான பதட்டமும் இருக்காது. எந்த விதமான ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிருமா அப்படின்ற குழப்பங்கள் இல்லாமல் அந்த ஜென் மோடை வந்து ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ண முடியும். சப்போஸ் மணி இன்வால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா தான் பாதி எடிசன், பாதி நியூட்டன், பாதி டெஸ்லா, பாதி ஜோசிகாரன் ஆகிட்டு கரெக்டாக
மணி 12:15க்கு ப்ரைஸ் இங்கே வந்து ரீச் ஆயிரும். ஏன்னா செவ்வாய் வந்து வியாழனுக்குள்ளே போகுது, வியாழன் வந்து ராகுகேது வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியும் யோசிக்கிற மக்களும் இருக்காங்க. ஆஸ்ட்ராலஜி ஃபார்மேட்ஸ் எல்லாம் யோசிக்கிற ஆளுகளும் இருக்காங்க. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் இந்த பணம். ட்ரேடிங்கில் இன்வால்வ் ஆகியிருக்கிற பணம். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ட்ரேடிங்கில் மணி இன்வால்வ் ஆகாமல் நீங்கள் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணணும் அப்படின்னா என்னத்தை பண்ணுவீங்க? நீங்கள் உங்கள் அன்சர்டனிட்டியான ஒரு மார்க்கெட் கண்டிஷனில் நீங்கள் காமாக இருக்க முடியும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்தாலும் அதை ஒரு ட்ராமா இல்லாமல் உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுனாலும் உங்களையே நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணிக்காமல் வெயிட் பண்ணி பொறுமையாக அந்த ட்ரேட் எடுக்க முடியும். நீங்கள் எடுத்த ட்ரேட் உங்கள் டார்கெட் போக வரைக்கும் உங்கள்லேருந்து விடுவிச்சு டிஸ்அசோசியேட் பண்ணி அதை நீங்கள் அந்த ட்ரேட் வந்து உங்கள் டார்கெட் போக வரைக்கும் உங்களால் வெயிட் பண்ண முடியும். ரைட். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மணி இருந்தும் மணி இல்லாமலும். ஸோ இந்த ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ட்ரேடிங்கில். அதனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ட்ரேடிங் இஸ் நாட் அபவுட் மணி. ட்ரேடிங் வந்து ப்ராக்டிஸ் தான். அந்த ப்ராக்டிஸோட பை ப்ராடக்ட் இஸ் மணி. த ரியல் ப்ராஃபிட் இஸ் யுவர் க்ரோத். ஸோ இதுதான் இந்த ப்ராசஸ் ஆகிருக்க முடியும். ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் பிகமிங் அ பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப் தான், நத்திங் எல்ஸ். ஸோ இன்றைக்கி இருக்கிறத விட நாளைக்கு இன்னும் கொஞ்சம் அதிக ப்ராக்டிஸோட அதிக புரிதலோட இதை நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா and this journey will be a smooth and easy. I wish you all the best. இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றியும் அன்பும்.